ஒரு 20 வருஷம் எம்எல்ஏ இருக்கவங்க கூட திமுக அப்படி பேச மாட்டாங்க இந்த தொகுதியை பத்தி. ஆனா நம்மள பார்த்து சொல்றாங்க, டிவி கீழ இருக்க மாவட்ட செயலர்களுக்கு தொகுதியை பத்தி பேச தெரியுமா, கொள்கையை பத்தி பேச தெரியுமான்னு. இதே இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலருக்கு கிணத்துக்கூட பத்தி பேசி பாருங்க, பேசுவாரு. அந்த ரோடு கான்ட்ராக்ட்ல 3%, அந்த டாஸ்மாக் கடை 4 கடை எண்டு, அந்த பார் 5 எண்டு, கட்டிங் எம்சி செந்தில் பாலாஜிக்கு 10 ரூபாய் அனுப்பணும். 10 ரூபாய் அனுப்பலன்னா மாவட்ட செயலர் போஸ்டையும் புடிங்கிடுவாங்க. அந்த 10 ரூபாய் நேரம் மாப்பிள்ளைக்கும் மருமகனுக்கும் போகணும். இதுதான் திமுகவுடைய அரசியல் இன்னைக்கு. அவ்வளவுதான் தெரியும். கட்டிங்க செட்டிங்க, திருப்பியும் எலெக்ஷனை ஓட்டு வாங்குறது. இவ்வளவுதான் திமுகவோட அரசியல். எப்பேற்பட்ட கட்சியை அண்ணா உருவாக்கிய கட்சி. 67 ஆட்சி உருவாக்குனாரு. இந்த தீய சக்திக்கு எதிராக எம்ஜிஆர் உருவாக்குனாரு 77. எத்தனை போராட்டம் திமுக, எவ்வளவு அழகான ஒரு கட்சி. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் இன்னைக்கு எப்படி ஆயிருச்சு. தமிழகத்திலேயே கொங்கு மண்டலம் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு உண்மை அப்பதான் புரிஞ்சிருக்கு. 21லயே புரிஞ்சுக்கிச்சு, இந்த திமுகவை நம்பவே கூடாது, திமுக ஓட்டு போடவே கூடாதுன்னு 21லயே முடிவு எடுத்துட்டாங்க.